2025ஆம் ஆண்டை நாம் எல்லாம் வரவேற்க இருக்கிறோம். வரும் ஆண்டு நமக்கு எல்லாம் நல்லதாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். மாநில தலைவர் அவர்களை இருக்கைக்கு வருமாறு உங்களை தங்களை அன்புடன் வரவேற்று கேட்டுக்கொள்கிறோம். 5வது ஆண்டை தொடங்க இருக்கும் வேளையில் நமது சங்கம் சீரும் சிறப்புமாக நம்மளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல் மிகு தலைவர், போற்றுதலுக்கும் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் திரு KVS அவர்களுக்கும், செயலாளராக அமைந்திருக்கும் நமது மாநில செயலாளர் Y கண்ணன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் S உதயசங்கர் அவர்களுக்கும், மாநில துணைத் தலைவர் அன்பழகன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மாலைக்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். யூடியூப் சேனல்லையும் மற்றும் எல்லா இதுலையும் நமக்கு சங்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுன்னு இருக்கோம். இன்னைக்கு ஒருத்தரா நம்ம சங்கத்தை தேடி நம்ம சங்கத்தில் இணையத்துக்கு பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக விழா இருக்கிறது. மற்றும் நம்ம கல்லுக்காக ஒரு தலைவர் ஒருத்தர் போராடி கொண்டிருக்கார், நல்லசாமி. அவர் இந்த கல்லுக்காகவே போராடி கொண்டிருக்கார். அவர் நிறைய இடத்துல ஆதாரமாக சொல்லியிருக்கார், நம்ம கல்லு போதை பொருளே கிடையாது, இது ஒரு நம்ம தாய்ப்பாலை போன்ற ஒரு அமுதம் உணவுப் பொருள் இருக்கு, உணவுப் பொருள் தான், இதுவும் ஒரு உணவுப் பொருள் தான் சொல்லிட்டு பண்டைய காலத்துல நம்ம வரலாறு சொல்லுது. நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்படுத்தி கிடையாது. இந்த கல்லை நம்ம கண்டிப்பா நம்ம இறக்கத்துக்கு அனுமதி கிடைக்க போகணும்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பேசியிருக்கா. அவர் நல்லசாமி போராடி இருக்காரு. அதனால நம்ம வருங்காலத்துல நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு மேலான ஆலோசனைகளுக்கு இங்கு வரவேற்கப்படுகிறது. பேச விரும்புவோர் ஒருத்தராக மேலே ஏறி ஆலோசனைகளை வழங்கலாம். நம்ம சமுதாய சொந்தங்களை, நம்ம சமுதாயத்தை, நம்ம ஆளுங்களை பார்க்கறதுன்றது ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு எழுச்சியாகவும் இருக்கு. நான் என்னோட இது வரும் பொழுது நான் என்னோட கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். இது கேலண்டர் வெளியீட்டு விழா. அதோடு கூட 2025ஐ நாம் எப்படியெல்லாம் கட்டமைக்கலாம், எவ்வாறெல்லாம் அதை சிறப்பாக செய்யலாம், நாம் சமுதாயத்தை எப்படி அணுகலாம், எப்படி உறுப்பினர்களை அதிகமாக்கலாம், சங்கத்தை எப்படி வளர்க்கலாம், நாம் சமுதாய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த சங்கத்தை எப்படி முன்னிறுத்தலாம், நம் சமுதாயத்துக்கு என்ன செய்யலாம், அரசாங்கத்தை எப்படி அணுகலாம் என்று உங்கள் கருத்துக்களையும் வருபவர்கள் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு சொந்தங்களுக்கு சொந்தமும் பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய தலைவர்களுக்கும், என் எதிரே அமர்ந்திருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் என் மாலை வணக்கத்தை எல்லோரும் மரபேறி போய்ப்பவர்கள் தான் நம் வர்க்கம். நாம் எந்த இடத்தில் போய் எந்த தொழில் செய்தாலும், ஆனால் நம் வர்க்கத்தில் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். யாரோ ஒருவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது, அவர்கள் சென்று அந்த வேலை பார்த்து அவர் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். மற்றவர்கள் நம் இனத்தவர் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்து போய்விட்டால் அப்போது அந்த கிராமணி வர்க்கம் என்பது இன்னமும் தெரியாமல் போய்விட்டிருக்கும். ஆனால் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு முறையில் நம் தொழிலை செய்ய வேண்டும், நம் வர்க்கத்தை பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நம் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை செய்ய விடாமல் அது முன்னாடி கல்லுக்கடை இருந்தது, கல்லுக்கடையை காலி பண்ணாங்க. கல்லுக்கடை காலி பண்ணப்ப எம்ஜிஆருடைய ஆட்சியில தான் காலி பண்ணாங்க. காலி பண்ணும் போது என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் என்ன உத்தரவு பண்ணாரு, நமக்கு அரசாங்கம் மூலியமா அரசாங்கத்தினுடைய அனுமதி பெறல, நம்ம சாரி ஏறி பயிற்சிக்கலாம், அவங்க சாரி ஏறி பயிற்சிக்கலான்றதுக்காக பெரிய டப்பரா ஒரு கரண்டி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் செய்து நீங்க சாரி ஏறி பயிற்சின்னு தான் சொன்னாரு. நம்ம சமுதாயம் வளரணும்னாக்கா சில இன்னல்களை அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம போராட்ட வழியில் போனாதான் எது ஒன்று 4 பேருக்கு தெரியும், நம்ம 4 பேரை பார்க்கணும். இதெல்லாம் முதலமைச்சர் லெவலுக்கு போனாதான் நம்ம எது ஒன்று கோரிக்கை நிறைவேற்ற முடியும். ஆகா, இந்த சமுதாயமும் இருக்குதா, நம்ம ஒற்றுமையாகவே இருக்கணும். ஐயோ தலைவர் ஃபோன் பண்ணல, தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்ல, இந்த சில்லறை விஷயத்துல தீக்குள்ள போடுங்க. நம்ம எப்படி நல்லா ஒற்றுமையாக உழைக்கணும், நம்ம எப்படி நம்ம சமுதாயத்தை வளர்ச்சி கொண்டு வரணும், 4 ஏழைங்களுக்கு எப்படி படிப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேலை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன உதவி பண்ணணும், ஏழை சமுதாயம் நம்ம மக்களை எப்படி நம்ம மேலே கொண்டு வரணும், அதுக்காக தான் நம்ம எல்லாமே ஒன்று கூடியிருக்கிறோம். நம்ம இந்த காலத்தில் எனக்கு எதுவும் தெரிவித்தாங்கல்ல, எனக்கு பின்னாடி வர சமுதாயம் வளரணும் இல்லையா, நம்ம சமுதாயம் அதுக்கு நம்ம இப்போ நம்ம பாடுபட்டாதான் அந்த சமுதாயத்தை வளர்க்க முடியும். இது எல்லாத்தையும் நம்ம ஒற்றுமையாக செய்யணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிராம சொந்தங்களுக்கு
இந்த மாலை நேரத்தில் இந்த பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக பதவியேற்றுள்ள நமது அண்ணன் உதயசங்கர் அவர்களுக்கு இந்த காலம் நேரில் அமர்ந்திருக்கும் மாநில தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் அவர்களுக்கு இந்த பொன்னான நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சங்கம் கிட்டத்தட்ட அண்ணன் சொன்ன மாதிரி இது குழந்த பருவம் இல்லை. நம்ம மாநாடு நடத்திட்டோம். கிட்டத்தட்ட நம்ம பாதி தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம். 50% நம்ம முன்னேறிட்டோம். இன்னும் நம்ம 50% தான் முன்னேறணும். அதுக்கான வழியெல்லாம் நம்ம தலைவர் அது செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. இன்னும் நம்ம சங்கத்தில் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை நம்ம அப்போது சரி பண்ணி கொள்ள வேண்டும். ஏன்னா சமுதாயம் வந்து இப்போ இந்த மாதிரி இல்லை. சமுதாயம் இப்போ விரிவடைஞ்சிச்சு. இப்போ எல்லாம் நம்ம காசு வரைக்கும் நம்ம முன்னேறி கொண்டு இருக்கிறோம். நம்ம ஏன்னா இப்போ நம்ம சமுதாயம் வந்து எல்லா நம்ம பேசப்படுற சமுதாயமா இருக்கணும். நம்ம இப்போ தொட்ட காலத்தேரி இப்போ நம்ம வளர்ந்து வந்து நிலையில இருந்துருக்கோம். அதனால இனிமேல் வரும் அந்த சந்ததிகள் வந்து இதில் வந்து அதிகமாக சேர்றதுக்கு விருப்பம் வாழ்கிறாங்க. அதனால இனி வரும் காலங்களாக எல்லாரும் வந்து சிறப்பாக சமுதாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அடுத்ததாக நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கணும். புதிதாக தலைவர் தான் பேசணும். இந்த தடவை நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம நடத்தி ஆகணும், அதுக்கான பணி நம்ம செய்து ஆகணும்னு சொல்லி இருக்கிறேன். அதனால இனிமேல் இந்த உறுப்பினர்களை உறுப்பினர் அதிகமாக சேர்க்கணும், பொறுப்பாளர்களும் அதிகமாக உறுப்பினர் சேர்க்கணும் என்ற ஒரு கொள்கையை முன்னிறுத்தி வாருங்க. இந்த நேரத்துக்கு எனக்கு பேசுறது வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம். 2025 என்ன பண்ணலாம் வந்து முதல்ல வந்து திருவள்ளூர் மாவட்டத்தோட இது ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். கிராம மக்கள் முன்னேற்ற சங்கம் மற்றும் அறக்கட்டளை நிறுவன தலைவர் திரு அறிவுக்குரிய ஐயா KVS அவர்கள் மாநில பொருளாளர் பதவி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவருக்கு நன்றி தெரிவித்தாங்க. 2025 என்ன பண்ணணும்ன்றத வந்து கருத்தை வந்து இந்த மாலை பொழுதுல வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருந்தாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம சங்கம் வந்து ஒரு 2 படி மேலே ஏறி இருக்கு. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்க தலைவர். 25ஆம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நம்ம சங்கம் உருவாகிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சொல்லி நன்றி சொல்லுங்க. தலைவருக்கு வணக்கம், பொருளாளருக்கு வணக்கம், காஞ்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் என்னப்பா நம்ம கிராமணி சங்கத்தில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்தில் பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் சுந்தரராஜன் ஒரு பதிவு போட்டிருந்தார் வலைத்தளத்தில். அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அரசாங்கத்தின் மூலம் கல் மரம் ஏறக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்கிறதா போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக நம்ம தலைவர் முன்னிலையில் மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டருக்கு மனு கொடுக்கறது, அது சம்மந்தமாக எதனா போராட்டம் நடத்தினா தலைவர்கிட்ட வந்து பேசிட்டு ஒரு அறிவிப்பு போராட்டம் மாதிரி பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். தலைவர் வந்து அதை பதிவாக சொல்லுவார். அப்புறமா அதுக்கப்புறம் நான் வந்து முதல்ல இதில் உறுப்பினராக சங்கத்தில் சேரும்போது ஒரு பதிவு வச்சுருந்தேன். நம்ம சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சியோடு இருக்கணும், ஒரு 2 ஆண்டுக்குள்ளே ஒரு 2 லட்சம் பேர் உறுப்பினராக சேரணும்னு என்னோட கருத்து சொல்லியிருந்தேன். சமீபத்தில் நம்ம ஒரு மாநாடு நிகழ்வு நடத்தியாச்சு. அதுக்கப்புறம் கல்வெட்டு திறப்பு விழாவும் நடத்தியாச்சுங்க. 2வது வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, தலைவர் நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறாங்க. அப்புறம் அண்ணனும் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூரில். அதே போல் நம்ம சங்கம் மேலே மேலே வளர்ச்சி அடைகிறதுக்கு உறுப்பினர் நிறைய பேர் சேர்க்கணும். நம்ம சங்கம் விரிவடைஞ்சிட்டே இருக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சமுதாயம் நிறைய பேருக்கு தெரியல. நாடார், சாணார், சான்றோர், கிராமணி இப்படி பிரிவினையாக இருக்குது. எல்லாருமே ஒரு சம்பந்தப்பட்ட சமுதாயத்தில் தான் இருக்கணும். அதில் இதில் இவங்கள தான் சேர்க்கணும், அவங்கள தான் சேர்க்கணும்னு இல்லை. எல்லாருமே இதில் சங்கத்தில் உறுப்பினராக சேரலாம். எல்லாரும் உறுப்பினர் சேர்க்கறதுக்கு உண்டான வழியை முன்வைக்கிறது. எல்லாரும் எவ்வளோ சீக்கிரம் உறுப்பினர் நிறைய பேர் சேர்க்கணுமோ நம்மளோட சங்கத்தோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். 2வது வந்து இந்த கள்ளுக்கடை
பனஞ்சாருக்காக அரசாங்கம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த அறிவிப்பை வந்து நல்லசாமி ஐயாவோட சேர்ந்து கை கொடுத்து ஒரு வழக்கு நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒரு வழக்கு முன்வைக்கலாம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக நாங்கள் வந்து அந்த வழக்கறிஞரை இந்த வாரத்தில் போய் சந்திக்க போகிறோம். சந்திச்சுட்டு எல்லாம் ஒரு முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் வந்துட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா பார்க்கும்போதும் அதே போல் அது சம்மந்தப்பட்ட மினிஸ்டரை பார்க்கும்போதும் எல்லாரும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே கலந்துக்கணும். நம்ம சமுதாயத்தை சம்பந்தமாக மனு கொடுக்கும்போது தான் கலந்துக்கணும். ஜனவரி 26ஆம் தேதி நல்லசாமி ஐயா வந்து ஒரு போராட்டம் எங்கள் நுங்கம்பாக்கத்தில் அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டத்தில் நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு தலைவர் எப்படி முடிவு எடுக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போராட்டத்தில் எல்லாரும் பெருதில் கூட்டமாக எல்லாரும் கலந்துக்கணும். அவங்கவுங்க ஒதுங்கி ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி இல்லாத ஒருவேளை அந்த போராட்டத்தில் 26ஆம் தேதி நம்ம கலந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நிறைய பேர் வந்து அந்த நம்ம சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாருமே கலந்துக்கணுன்றதை என்னோட கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு கிடையாது. நன்றி. நம்ம இருக்கிறது நம்ம சங்கம் தான் மெயினாக இருக்கிறது. என்ன பண்ணலாம் இது பண்ணலாம்னு கேட்டாங்க. நம்ம வாங்கி நாராயணன் வச்சு எப்படி பண்ணலாம், போராட்டத்துக்கு எப்படி பண்ணலாம், அவர் ஒத்துழைப்பு மினிஸ்டர்கிட்ட பார்க்குறாரா இல்லை சிஎம் பார்க்குறாரா, எந்த வழியில் ஒத்துழைப்பு கொடுத்து அவர் கூட நம்ம பய வச்சு இந்த நல்லசாமிக்கு நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம மன பேருக்கும் நல்ல ஒரு சீர்குலை வெற்றி பெறலாம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட என் அருமை சகோதரர்கள் மற்ற இங்கே வரை வந்திருக்கும் மகளிர் அணி மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைகளுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ அவர் என்ன சொல்றாரு அதுக்கு உடன்பட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதாக அவர் எந்தெந்த நிகழ்ச்சிகள் சொல்றாரோ அத்தனையும் என்ன நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர் சேர்க்கை தான் நம்ம யாருமே வந்து செய்யலாம். அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் எல்லாருமே இந்த மார்கழி போனோடனே தை மாதம் நானும் ஒரு சில பதிவுலாம் போட்டு அது யாருமே வந்து அக்செப்ட் பண்ண. அதுதான் முக்கியம். நம்மளுக்கு ஒரு இயக்கத்துக்கே வந்து ஒரு உறுப்பினர் தான். இது வந்து ஏற்கனவே நம்ம சேர்த்த உறுப்பினர் மட்டும்தான் இருக்கணும். அந்த போட்ட பொறுப்பாளர் தான் இருக்கணும். இதுவரைக்கும் யாருமே போடல. இப்போ பொருளாதாரம் தான் போடுங்க. சேர்க்கை தான் மெயின். ஒரு கழகமாகட்டும் ஒரு கட்சியாகட்டும் எந்த நிகழ்ச்சியமாக இருந்தாலும் உறுப்பினர் சேர்க்கை எவ்வளோ இருக்குதோ அதுதான் பலம். இதெல்லாம் பலம் இருக்க கட்சிக்கு நான் திராவிட 40 ஆண்டு காலம் இருக்கிறேன். உறுப்பினர் சேர்க்கை தான் முக்கியம். ஒவ்வொரு வருஷமும் 500 பேர் 600 பேர் சேர்ந்து சொல்லுவார். 30 வார்டுலேயே என் வார்டு மட்டும்தான் அதிகமாக இருக்கும் உறுப்பினர் சேர்க்கை. ஏன்னா மகளிரே முக்கியத்துவம் கொடுக்கும், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், கழகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களும் முக்கியத்துவம் கொடுக்கும். அது போல சேர்க்கை தான் முக்கியம். ஒவ்வொருவரும் அந்த உறுப்பினர் சேர்க்கை மாவட்ட நண்பர்களும் ஒன்றிய நண்பர்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை மட்டும் தை மாதம் முடிந்தவுடன், பொங்கல் முடிந்தவுடன் அடுத்த ஒரு 20 டேஸ்லயே நம்ம எங்கெங்க போகணும் தலைவருடைய ஆணை கேட்டு நம்ம வழிநடத்தணும். ஒவ்வொரு மாவட்டமும் புது மாவட்டம் மீது திருவள்ளூர் மாவட்டம் ஓப்பன் தவிர அதுக்கும் நம்முடைய உடற்படிப்பு இல்லாமல் மற்ற பொருள் உதவி என்னென்ன வேணுமோ அது நம்ம செய்யலாம். நம்மளால முடிந்த அளவுக்கு செய்யலாம். அதனால நீங்க எல்லாரும் ஒன்றுபட்டு நீங்க வந்து ரொம்ப இவ்வளவு பேர் வருவது எனக்கு தெரியாது. ரொம்ப வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்க எல்லாரும் வரணும். நன்றி, வணக்கம். கிராமணி மக்கள் முன்னேற்ற சங்கம், கிராமணி மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக மாநில, மாவட்ட, மகளிர், தொகுதி, ஒன்றிய நிர்வாகிகளும் யானை உறுப்பினர்களும் உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே
வருக வருக என வரவேற்பதிலே சங்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எதற்காக இந்த சங்கத்தை நாம் ஆரம்பித்தோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எதை செய்ய போகின்றோம், நம் முன்னோர்கள் எதை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள், நம்மளை போல சங்கம் உருவாக்கினார்களே அவர்களின் நோக்கம் என்ன, மற்ற சங்கத்தை பற்றி நோக்கம் நமக்கு எதற்கு என்ற ஒரு கேள்வி எழுந்தாலும் கூட எதற்காக ஆரம்பித்து எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் பிரயாணம் செய்திருக்கின்றார்கள், நாம் சங்கத்தை ஆரம்பித்திருக்கின்றோம், நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நாம் ஒரு கேள்வியை நமக்குள்ளே எழுப்பி கேட்டுக்கொண்டால் கூட ஏன் இந்த சமுதாயம் வெளியே தெரியவில்லை, மற்ற சமுதாயம் மற்ற ஜாதியர் வெளியே தெரியும் அளவுக்கு ஏன் தெரியவில்லை? சார் இது ஒண்ணுமா தெரியல, நிறைய சாதி ஒண்ணும் தெரியாம தானே இருக்கு அப்படின்னா மற்ற ஜாதியில என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இங்க ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்காரு நம்ம ஐயா. நம்ம சமுதாயத்துக்காக பண்ணல, நம்ம இவர் பேசும்போது கூட சொன்னார் தொகுதி தலைவர். சாதித்தது இவ்வளவு இருக்குது. கிராமணியன்னா கிராமத்தை நிர்வகித்தவன், கோவிலுக்கு இடம் கொடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு என் தந்தையின் ஒரு ஆழமான ஒரு விஷயம். கிராமணி தென்பட்டணும் சொல்லி மிக ஆழமாக என்னிடத்திலே அவர் இறப்பதற்கு முன் அதிகமாக என்னிடத்திலே அதை சொல்லி வந்தார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ரெடியூஸ்ல ஒரு வாய்ப்பு வருதுன்னு அப்போ அந்த கிராமிய சமுதாயம் ஒரு 1000 பேர் மத்தியில ஒரு சிறப்பான உரையை கொடுத்து ஒரு சின்ன டொனேஷன் கொடுத்து வரோம். அங்க ஸ்பார்க் வருது. நமக்கு ஒருவருக்கு இயக்குனர் ஆவதற்கு ஏதோ ஒரு படம் பார்த்து அந்த உணர்வு ஏற்பட்டு இயக்குனராக வருவதற்கான முயற்சிகளை செய்வார். சச்சின் டெண்டுல்கர் விளையாட்டை பார்த்து அவருடைய ஸ்டைலை பார்த்து கிரிக்கெட்டில் ஆர்வம் வந்து கிரிக்கெட் பயிற்சிக்கு செல்வார்கள். அரசியலில் எம்ஜிஆரை பார்த்து அந்த எண்ணம் வந்து அந்த ஆர்வம் வந்து அந்த எம்ஜிஆரை வழிமுறிந்து அந்த அரசியலில் பிரயாணம் செய்வார்கள். இப்படி பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். காவல்துறை கூட இந்த சூர்யாவை காக்கா படத்துல பார்த்தோம். எனக்கு அதுக்கப்புறம் அந்த காவல்துறை ஆசை வந்துருச்சு. நான் அந்த காவல்துறை பயிற்சி எடுத்து கூட சொல்லுவது உண்டு. அதுபோல எனக்கு அந்த இடத்துல ஸ்பார்க் வந்தது. அதற்கான முயற்சிகளை செய்தோம். அந்த ஸ்பார்க் எனக்குள் வந்ததும் எனக்கான வாய்ப்பை காஞ்சி மாவட்டம் ஆன்மீக பூமி, வரலாறு பூமி, பெரிய அரசியலுக்கு ஆணிவேர் விட்டு அண்ணா போன்றவர்கள் எல்லாம் இருந்தபடி அந்த காஞ்சி மாவட்டத்திலே ஒரு வாய்ப்பை அந்த காஞ்சி மாவட்ட நிர்வாகிகள் ஏற்படுத்தி கொடுத்து இந்த சங்கம் உருவானது. அதற்கு நீங்கள் நாம் எல்லாம் ஒரு பாராட்டை. ஒருங்கிணைப்பாளர் எம்பி மணி, துணைத் தலைவர் அண்ணன் அன்பழகன், எதுக்கு அந்த பதவி சொல்லி கூப்பிடணும், நிறைய பேருக்கு அது தெரியாம போயிடும். அதனால அந்த பேரும் இதையும் சொல்லி இந்த பொது வாழ்க்கையில சொல்லும் பொழுதுதான் அந்த பரிச்சயமாகும். இவர் தொகுதி தலைவர், இவர் வந்து இணை செயலாளர், அவர் துணை செயலாளர், சகோதரர் வந்து வட்ட தலைவர், அவர் கிளை வட்ட தலைவர், நமக்குள்ளே நாம சொல்லி வரணும். இங்க வந்தவனே கேமரா கொடுத்துட்டு பேசிட்டு போறதுக்கான அது ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது அங்கே வர வச்சு ஆபீஸ்ல கொடுத்துட்டு போலாமே. புரோட்டோகால் என்பது ஒன்று இருக்கிறது. பொது வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படி செய்தால்தான் விரிவாக்கம் செய்ய முடியும். ஆக அந்த காஞ்சி மண்ணிலே உருவாக்குற காரணமாக ஒருங்கிணைப்பாளரும் துணைத் தலைவரும் காஞ்சி மாவட்ட தலைவர் லோகநாதன் அண்ணன், இணை செயலாளர் சேகர், பொருளாளர் திருநாவுக்கரசு அண்ணன், ரோதன் அண்ணன், இப்படி நிறைய பேர் சொல்லலாம். சாந்தா மகளிரணி வடக்கு மாவட்ட தலைவி, அப்புறம் இந்த கங்காதரன் பெருமாள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக அந்த காஞ்சி மாவட்டத்தில் நம்ம உருவாச்சு. அதுக்கப்புறம் படிப்படியாக நாம் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நம்மளை பற்றி வெளியே கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்களா இல்லையா? நீங்களே உங்க மனசாட்சியோட சொல்லணும். ஏன்னா சில நிர்வாகத்துல இருந்துலாம் வந்திருக்கும். நானுமே கூட ஒரு 9 மாசம் ஒரு நிர்வாகத்துல இருந்து தான் வந்தேன். அப்போ நாம எதை நோக்கி போறோம், அது சரியாக போறோமா? நிச்சயம் 20-25% நாம் என்ன பண்றோம், சரியாக காயை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம், சரியாக நம் இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் நம் நோக்கம் வெற்றி பெறும். நம்முடைய இலக்கை நாம் நிச்சயம் அடைவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரும் செய்யணும் நம்ம சொல்லல, வெளியிலே சொல்றாங்க இல்லையா? விளம்பரமாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகளா இருக்கட்டும், இதை நம்ம செய்யணும். நம்ம ஒருங்கிணைப்பாளர் என்ன சொன்ன மாதிரி அடுத்தது செயலாளர் இருக்காரு, எனக்கு அப்புறம் பொருளாளர் இருக்காரு, துணைத் தலைவர் இருக்காரு, எங்க சித்தப்பா இணை செயலாளர் இருக்காரு, மாவட்ட நிர்வாகிகள் கொஞ்சம் வந்திருக்காங்க. எல்லாமே தலைவர் தான் செய்யணும் என்ற ஒரு தவறான ஒரு விஷயம் இங்க நம்ம சங்கத்தில் நடக்குது என்பதை நான் வருத்தத்தோடு பதிவிட்டுக் கொள்கின்றேன். 3 மாத காலம் எந்த பதிவும் இல்லை என்று மாவட்ட செயலாளர் சொன்னார். ஒரு செயலை எடுத்தால் தொடர்ந்து செய்து கொண்டேதான் இருக்கணும். தொடராக செய்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். நீங்க எல்லாரும் செய்யாம இந்த சங்க பேர் பப்ளிசிட்டி ஆயிடாது. நான் மட்டுமே அதுக்கு காரணம் சொன்னா முட்டாள்தனம். எப்படியும் ஒருத்தரால் மட்டும் எந்த விஷயமும் செய்ய முடியாது. என் அன்புக்குரிய உறவுகள், சொந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்,
இந்த சங்கத்தை நகர்த்தி கொண்டு போறோம். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகையால ஏதோ ஒரு விஷயத்தை இப்ப இவர் இந்த தென்சென்னை மாவட்ட தலைவர் சார் நான் அங்க போனேன், ஒரு பதிவை போடுங்க, நான் 2 உறுப்பினர் சேர்க்கிறேன், இல்ல தலைவரை நான் வந்து இன்னைக்கு சந்திச்சேன், இதை பத்தி விசாரிச்சோம், இதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணுன்றதுதான் இல்ல அப்படின்றது எனக்கு ஒரு வருத்தமே தவிர மற்றபடி எந்த வருத்தமும் கோபமும் அவங்க மேலே இவங்க மேலே எனக்கு எதுக்கு? அதுல என்ன யூஸ் எனக்கு தெரியாதா? கிட்டத்தட்ட நானும் ஒரு 13 வருஷம் பொது வாழ்க்கையில இருக்கேன், 20 வருஷம் வியாபாரத்துல இருக்கேன். அதுல என்ன யூஸ்? எல்லோரும் வரிஞ்சு கட்டி செய்யறோம். எதற்காக செய்யறோம்? மற்ற சங்கத்தை போல நம்மள சொல்லிடக்கூடாது. இந்த மக்கள் என்ன பண்ணணும்? இந்த சங்கம் ஒண்ணு இருக்கு, நிச்சயம் நம்ம வருங்கால சந்ததியினருக்கு இந்த சங்கம் தான் ஏத்ததுன்னு சொல்லி யார் முடிவெடுக்கணும்? வருங்கால நம்ம கிராமீண சமுதாயம் முடிவெடுக்கணும். அதற்காக நாம் கடுமையாக உழைத்தால் கூட தப்பு இல்லைன்னு தான் நான் என்னோட முடிவு எடுத்துக்கிட்டு செய்யறேன். இன்னொன்னு என்னோட கேரக்டர் ஒன்னு எடுத்துட்டா நான் அதை விட மாட்டேன். அது வளர்ந்து கொண்டே தான் போகும். அதுக்கு சாட்சி இது 4ஆம் ஆண்டு. அதற்கு மிகப்பெரிய சாட்சி, அதற்கான மிகப்பெரிய சாட்சி மாநாடு. அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு அத்தனை வேலைகளையும் இழுத்து போட்டு செய்த செயலாளர் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி. என் நிர்வாகத்துக்கு கிடைச்சவங்க அருமையான செயலாளர், பொருளாளர், இவருக்கு கூட பொருளாளர் பதவி கொடுத்தோம். நிறைய விஷயம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எடுத்தவொடனே பொருளாளர்லாம் கொடுக்கல. அவர் இந்த மேட்ரிமோனிக்கு இது பண்றாரு, ஃபண்டிங் பண்றாரு, அப்புறம் என்ன விஷயம் சொன்னாலும் அதை செய்யறாரு. இப்ப கோயம்புத்தூர்ல எனக்கு மிகப்பெரிய ஒரு 5000 பேரை சேர்த்து கொடுக்குற உறுதியை கொடுத்திருக்காரு. இந்த மாநாட்டுக்கான செலவில ஒரு பெரிய தொகையை கொடுத்திருக்காரு. எல்லாமே கலந்துருக்கணும். பொருளாதார பங்களிப்பும் இருக்கணும், ஆட்கள் இதுவும் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். சரி, நம்ம வெளியால யாரையும் கொண்டு வந்து போடுறதுக்கு இவரே பொருளாளரா போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து போட்டோம். சரியான பொருளாளர் தானே. எனவே குறை நிறைக்கிறது என்கிட்டயே குறை இருக்கும். நான் மட்டும் அப்படியே வானத்துல இருந்து குச்சிட்டேன், நான் வந்து பிதாமகன் புத்தனோட சிஷியன், நான் உங்களுக்கு எல்லாம் போதனை பண்ண வரலாம் சொல்லல. என்கிட்டயும் குறைகள் நிச்சயம் இருக்கும். கொஞ்சம் அவங்கள உறக்கமா சொல்றதா கூட இருக்கலாம். 2025 எல்லோருக்கும் இனிமையான ஆண்டாக நிச்சயம் பிறக்கும். நம் சமுதாய மக்களுக்கு சிறப்பான ஆண்டாக 25ல நிறைய விஷயம் செய்ய போறோம். 2025ல நிறைய விஷயம் செய்ய போறோம். அதுல ஒண்ணு, யார் வரீங்க வரல அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நிறைய வாட்டி நான் சொல்லிட்டேன், மாசம் ஒரு தடவை ஒதுக்குங்க, நம்ம போய் ஒவ்வொருத்தரையா சந்திப்போம், ஒரு தொகுதியா போலாம், மாவட்டமா போலாம், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பட் யாரும் இது வரைக்கும் அதை நீங்க கேட்கல. இந்த 2025ல இருந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் ஞாயிற்றுக்கிழமை யார் என்னோடு வருகிறார்களோ அவர்களை அழைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு தொகுதியில போய் யாரா நம்ம சமுதாய சொந்தத்தை சந்தித்து மிகவும் பின்தங்கி இருப்பவர்களிடத்தில் விசாரித்து கேட்டு அவர்களுக்கு முடிந்த உதவிகளை ஒவ்வொரு மாதமும் தேடி தேடி செல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த தருணத்திலே 7ஆம் மாதம், 6ஆம் மாதம், 8ஆம் மாதத்திலே 5வது ஆண்டு விழா, நம்ம சங்கத்தின் 5வது ஆண்டு விழாவை நிச்சயம் மற்ற சமுதாய தலைவர்கள் எல்லாம் அழைத்து நம் சமுதாயத்தின் பெருமையை பேச செய்வோம். ஒரு பேர் கேட்கக்கூடாது கிராமம் யாருன்னு. ஒருவர் முன்னணியில் இருக்கக்கூடிய மாற்று சமுதாய தலைவர்களை அழைத்து நம் சமுதாய பெருமையையும் ஐயா மாப்போசின் பெருமையையும் பேச வைப்பதற்கான 100% நிகழ்ச்சியை 5வது ஆண்டு விழா என்ற ஒரு தலைப்பை வைத்து நிச்சயம் நாம் அனைவரும் சேர்ந்து பெரிய நிகழ்ச்சியாக செய்து காட்டுவோம் என்று இந்த 2024 இறுதி உறுதி அளிக்கின்றேன். இது ஒண்ணு. கேஸ் போட போறது ஒண்ணு. அப்புறம் ஜனவரி 26 குடியரசு தினம் அன்னைக்கு நம்ம நல்லசாமியோட சேர்ந்து வல்லூர் கோட்டத்திலே நாமளும் திரளாக கலந்து கொண்டு நம்மளுடைய எதிர்ப்பையும் நம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த அவல நிலையையும் எதிர்த்து குரல் கொடுக்கணும். நீங்க எல்லாருமே அதுல கலந்து கொள்ளணும் என்று உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சில விஷயங்களை நம்ம முன்னெடுத்து கொண்டு போறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுகமும் அந்த இந்த இளைஞர் அணியை அவர்களையும் அறிமுகப்படுத்த நிகழ்ச்சியும் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்த நிகழ்ச்சியையும் நம்மளுடைய செயலாளர் முன்னிலையில் நடக்கும் என்பதை இந்த செங்கல்பட்டு நிர்வாகிகள் அறிமுகம் ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் திருவள்ளூர் மாவட்ட நிகழ்ச்சி,
7ஆம் மாதம் 6ஆம் மாதம் 8ஆம் மாதத்துல 5வது ஆண்டு விழா மற்ற சமுதாய தலைவர்களை அழைத்து கிராமீண பெருமையை விளாச வேண்டியது. டோட்டல் மீடியாவும் யாரை பத்தி பேசணும்? கிராமீண மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் நிகழ்ச்சிக்கு திருமாவளவர்கள் பங்கேற்பு. யார் பங்கேற்பு? ஆமா. அப்ப அங்க யார் பத்தி அவர் பேசுவாரு? என்னோட கருத்து உங்க கருத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சினா இதையும் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவீங்க, நம்ம கலந்து ஆலோசனை செய்யலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு 3 பேரை கூப்பிட்டுக்கணும். தமிழுக்காக கொண்டாடின ஒரு 5 பேரை கூப்பிட்டு ஐயா சலையை கொடுத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் என்பது. அதே போல நம்ம ஒருங்கிணைப்பாளர் திரும்ப சொல்லிட்டு வராரு, உறுப்பினர் சேர்க்கையை ஜனவரி மாதத்தில் இருந்து அதிகம் கவனம் செலுத்துவோம் என்பதையும் நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ளணும். இந்த 24, 25 இருந்து உறுப்பினர் சேர்க்கையை அதிகமா சேர்க்கிறதுக்கான விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கையில எடுத்துக்கொள்ளணும். அப்போதுதான் வன்னியருக்கு எப்படி ஒரு ஆதரவாக நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோமோ, தேவர் குலத்துக்கு எப்படி நம்ம சொல்லிக்கிறோமோ அப்படிதான் நம்மளையும் நம்ம என்ன பண்ணணும், வெளியில கொண்டு வர முடியும். நிச்சயம் நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று சொல்லி முன்னெடுக்கலாம். இப்ப திருவண்ணாமலையில அதிக உறுப்பினரை சேர்ப்பதற்கான ஒரு செயலில் நம்ம செயலாளர் இறங்கி இருக்கின்றார். திருவண்ணாமலை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், நான் ஒருங்கிணைப்பாளருக்கு சொல்லிக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் உறுப்பினர் சேர்க்க போறோம். ஏன்னா அவங்களுக்கு கட்சியில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ணனுக்கு உறுப்பினர் தான் ஒரு சங்கத்தை என்ன பண்ணும், பேரமைப்பையோ சங்கத்தையோ இயக்கத்தையோ எது பலப்படுத்தும், உறுப்பினர் தான் பலப்படுத்தும். நம்ம மத்த எல்லாத்திலுமே நல்லா இருக்கும். அவர் சொல்ற சில கருத்தை நம்ம ஏத்துக்கணும், வேலிடான விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும். உறுப்பினர் சேர்க்கையில் அதிகமாக கவனத்தை 25ஆம் ஆண்டுல இருந்து நம்ம என்ன பண்றோம், அதுல கவனம் செலுத்தணும். அன்புக்குரிய மகளிர் அணியை சார்ந்தவங்களா வந்திருக்கீங்க, எல்லாருமே இதுல இறங்கி நீங்க நல்லபடியா செய்யணும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் முன்னிலையில் என்னுடைய உறுப்பினர் படிவமாக 100 பேரை சேர்த்திருக்கிறேன். பங்களிப்பாக அவர்களும் சேர்த்தால் நம்முடைய மாநில நிர்வாகி வாங்கிக்கோங்க, வாங்க வாங்க. சிறப்பாக கௌரவித்த மாநில இணை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது புதிய நிர்வாகிகளும் உங்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறோம். மருத்துவர் அணி சென்னை மண்டலத்துக்கு மருத்துவர் அணி தலைவராக சென்னை மண்டலத்துக்கு டாக்டர் ஆர் கௌதம் அவர்களை மாநில ஒருங்கிணைப்பாளரும் மாநில துணைத் தலைவர் இருவரும் சேர்ந்து புதிதாக இணைந்த கௌதமுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவர் அணியிலே சென்னை மண்டல தலைவராக கௌதம் அவர்கள் பொறுப்பேற்கிறார். அடுத்தபடியாக எம் ஆனந்தகுமார் டிநகர் தொகுதி தலைவராக அவருக்கு பொறுப்பு வழங்குவதிலே இந்த சங்கம் அப்படின்ற மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவருக்கு மாநில செயலாளர் கண்ணன் அவர்களும் மாநில பொருளாளர் உதயசங்கர் அவர்களும் அவரை வாழ்த்தி சங்கத்துக்கு வரவேற்கின்றனர். சங்கத்தில் உங்கள் பணி சிறப்பாக செய்ய வேண்டும், சமுதாயத்திற்கு சிறப்பாக பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களை வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நன்றி. அடுத்தபடியாக எஸ்.எம். பாஸ்கர் விருகம்பாக்கம் தொகுதி தலைவராக பாஸ்கரை நியமிப்பதிலே சங்கம் பெருமிதம் கொள்கின்றது. இவரை வாழ்த்துவதற்கு காஞ்சி மாவட்ட தலைவர் லோகநாதனையும் மாவட்ட செயலாளர் சேகர் அவர்களையும் பொருளாளர் திருநாவுக்கரசு அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பாஸ்கர் சிறப்பாக பணி செய்ய வேண்டும், சமுதாயத்தை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்தபடியாக ஆர் பாபா கொளத்தூர் தொகுதி தலைவராக நியமிப்பதிலே இவரை வாழ்த்துவதற்காக சென்னை மாவட்ட தலைவர் அருந்தம்பி ஜானகிராமன் அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் தேவா கிராமி அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் சுந்தரராஜ கிராமி அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். கொளத்தூர் தொகுதி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் பாபா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
இப்பொழுது சங்கத்தின் கேலண்டரை மாநில நிர்வாகிகள் என்னோடு சேர்ந்து வெளியிடுவார்கள். மாவட்ட நிர்வாகிகளும் இந்த கேலண்டர் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை நமது சமுதாயம் செய்கின்றது என்பதை, சமுதாயம் சார்ந்த சங்கம் கேலண்டர் வெளியீட்டு நிகழ்ச்சி செய்வது என்பதை அந்த மதுரவாயல் தொகுதி ஐடிவி தொகுதி தலைவர் அவருக்கும் நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இல்ல தம்பி வாங்க, தம்பி வாங்க, தம்பி வாங்க தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஐடிவிங்கில் நான் இருக்கேன். இந்த ஐடிவிங்கில் இந்த கிராமிய சங்கத்தை வளர்ச்சி வந்து இன்னும் மீண்டும் 2025 பெருசாக கொண்டு போகிறேன்ட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அந்த கேலண்டர் வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது.